ஹாய் காய்ஸ், நீங்கள் கேட்டுட்ருக்க டேக் குக் பிஎல்எஃப்எஃப். நான் உங்கள் மின்மினி. சரி, இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ள போனோம். ஸ்டோரி நேம் மட்டும் டோன்ட் லீவ் தான். லாஸ்ட் பார்ட் எதோட நிப்பாட்டியிருப்போம்னா, டேக்கு வந்து கையில் அடிபட்டுருந்துருக்கும். டே திட்டிருந்துருப்பார். ஜேக்கப் பயங்கரமாக கலாச்சிருந்துருப்பார். இப்போ வந்துட்டு பிரேக் டைம் தான். கேன்டீன் போகலான்ட்டு 3 பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. டே நீ வேணால் இரு, நான் வேணால் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஏன்னு சொல்லுவான். சிப்போ எவ்வளோ நான் இங்கேயே உட்காந்துருக்குறது, கையில் தானே அடிபட்டுருக்கு, எனக்கு காலில் அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சரி அப்படின்ட்டு போவான். எங்கடா போகிற அப்படின்றதுக்கு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் ஜீவோ அப்படிமா. நான் வேணால் வரட்டுமா, உனக்கு கையில் அடிபட்டுருக்குல, சார் வந்து அங்கே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துருப்பான். உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சேன். ஐயோ அப்பா போடா டே போடா அப்படிமா. வெக்கம்மா கேவலமாக இருப்படா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அமுச்சிட்டு போயிருப்பாங்க. டேவும் ரெஸ்ட் ரூமாக போயிட்டு கேண்டீனுக்கு தான் வந்துட்டுருப்பான். அப்போ பின்னாடி இருந்துகிட்டே நெல் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். டே காதலே வாங்காமல் போயிருந்துருப்பான். திருப்பி டே ஒன்றை தான் நெல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்பான். எவன்டா அது, நம்மளை கூப்பிடுன்னு டேவும் திரும்பி பார்ப்பான். பார்த்தா ட்ராகனு. ஐயோ இந்த தொலை வேறையா, சோப்பா எனக்கு முடியலடா அப்படின்னு நினச்சிட்டு டே திரும்பி பார்க்குறான். பார்த்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்ன டே கையில் என்னாச்சு, அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அந்த மாதிரி ஒரு இடத்துல விழுந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி டேவும் சொல்லியிருந்துருப்பான். வேறு எதுவுமே சொல்லாமல் அவாய்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி போயிருப்பான். டே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாமா அப்படி சொல்லுவான். எனக்கா, நீயா ஃப்ரெண்டாவா, வேண்டாம் அப்படிமா. ஏன்ட்டே இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹேன்னு கேட்டிருப்பான். இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். டே இப்படிலாம் பேசக்கூடாது, நான் என்ன ஒன்று லவ்வாக பண்ணுறேன், நான் உன்னை ஃப்ரெண்டாக தானே நான் கேட்குறேன் அப்படின்றான். ஐயோ நீ வலிகிறன்றது பச்சையாக தெரியுதுட்றாங்க, நீ தெரியாமல் வலிஞ்சால் கூட தெரியாது, நீ தெரிகிற மாதிரியே வலிகிற, நீ எனக்கு தெரியுது, நீ எனக்கு ட்ரை பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது, அது எனக்கு பச்சையாக தெரியுது, பட்டு எனக்கு பிடிக்கல. நீ இன்றைக்கி எனக்கு ஃப்ரெண்டாக மட்டும் இருந்தேன்னா பரவாயில்ல, நீ இன்றைக்கி ஃப்ரெண்டும்ப நாளைக்கு வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லுவேன், அடுத்து எப்பா எனக்கெலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி ட்ராகன் பார்ப்பான். எனக்கு தெரியாததா அப்படின்னு சொல்லிட்டு காலை தூக்கி விடுவான். ஆக்சுவலாக ஒரு கையில் தான் தூக்கி விடுவான், இன்னும் கையில் தூக்க முடியாதுல்ல, அதனால அவனுக்கே சரி பண்ணிட்டேன் ஓவரா பண்ணுறமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படிமா. சரிட்டு அதான் உனக்கு தெரிஞ்சிச்சுல, ஸோ நம்பர் கூட அப்படிமா. நீ என்ன இன்ன வரைக்குமே என் நம்பரை விட்டு வச்சுருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டே பார்க்குறான். இதையும் கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சரி வா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஐயோ போடா டே, எனக்கு ஆல்ரெடி கையெல்லாம் எரியுது போடா அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிவிட்டு பாட்டுக்கு போயிருப்பான். போயிட்டு மறுபடியும் கிளாஸ் சாப்பிட்டு முடிச்சு கிளாஸ்க்கு வந்திருப்பாங்க. அப்படியே கிளாஸும் போயிட்டே இருக்குது. ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் நாட்டின்றதுனால எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால் பார்க்குறவங்களாம் என்னாச்சு டீச்சர் ஸ்டாஃப் எல்லாமே கேட்டுட்ருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே பதில் சொல்லிவிட்டு டேவும் அப்படியே சோகமாக உட்காந்துருப்பான். அப்படியே போகுது, கிளாஸ் ரூம் போகுது. மதியம் லன்ச் ஆகிடுச்சு. அப்போது லன்ச் போகலான்னு சொல்லிட்டு லன்ச் சாப்பிட போகலான்ட்டு கேன்டீனுக்கு எந்திரிச்சு பார்ப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட ஜேகே கிளாஸ் ரூமில் வந்துட்டு ஒய்யனையும் ஜேகப்பையும் வெளியே போக சொல்லுவான். ஏங்க சார், அவன் இன்னும் சாப்பிடவே இல்லை, ஆல்ரெடி நீங்கள் திட்டினதுலேயே அவன் மூஞ்சி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவான். ஜேகே திரும்பி பார்ப்பான். உடனே சோகமாக மூஞ்சி வச்சுருக்க மாதிரி இருப்பான். நான் திட்டியே அவனுக்கு சூடு சொன்ன வந்துட்டா அப்படின்ற மாதிரி பார்ப்பான். பார்த்துட்டு நீங்கள் போங்க நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படிமா. டேவும் நீ போய் சாப்பாடு வாங்க நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஜேகப்புக்கு கண்ணை காட்டுவான். சரின்னு சொல்லிவிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்போ தான் ஜேகேவும் இப்போ தான் பாசமாக கேட்குற மாதிரி சாஃப்டாக பேசிகிட்ருக்கான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி பஸ்ஸில் ஏறிட்டு வரும்போது கீழே வந்துட்டேன், கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஜேகே வந்துட்டு இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இன்றைக்கி தானே விழுந்தேன், அப்புறம் எப்படி பரவாயில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி மைண்ட் வாய்ஸில் பேசுகிறான். தயவு செஞ்சு சத்தமாக பேசு அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறான். அப்போ வந்துட்டு இல்லை வலிக்குது அப்படின்றான். இப்போ எப்படி சாப்பிட போகிறேன் அப்படின்னு. ஏன் சாப்பிட்லன்னா நீ வந்து ஊட்டி விட போகிறானாக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு டேக்கு எல்லாமே மைண்ட் வாய்ஸ் தான். ஜேகேவும் கண்டுபிடிச்சான். மைண்ட் வாய்ஸில் பேசாத, நீ சத்தமாக பேசு அப்படி சொல்கிறான். ஸ்பூனில் தான் சாப்பிடணும் அப்படின்றான். சரி சாயங்காலம் அங்கே வெயிட் பண்ணு நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். எதுக்கு அப்படின்ற மாதிரி நிமிர்ந்து பார்க்குறான். நீ நில்லு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி ஜேகே மிரட்டுற தோரணையில சொல்லாமேவும் டேவும் அப்படியே பாவமாக இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு சரி நான் போய் சாப்பிட்றேன் அப்படிமா. அப்படி இருந்தால் எப்பயும் போல் கை ஒன்று எந்திரிக்கிற மாதிரி கையை ஊனுமா. ஐயோ அம்மா அப்படின்னு கத்துவான் ஜேகே ஹே இருடா ஏன் அவ்வளோ ஃபாஸ்ட்டு அப்படி சொல்லி கேட்பான். அப்படியே பொறுமையாக ஜேகே கை தாங்களா பிடிச்சி தூக்கி சரிவா நான் கேண்டீன் வரைக்கும் கொண்டு வந்து விட்றேன்னு கூட்டிகிட்டு போயிருப்பான்.
அப்படியே தாங்கி தாங்கி பிடிச்சிட்டு 2 பேரும் நடந்து போயிட்டாங்க. போயிட்டு கேண்டீனில் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு இப்படியே ஈவினிங் ஆகுது. தென் கிளாஸ்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால் எல்லாருமே வீட்டுக்கு போக ரெடி ஆகிட்டாங்க. எப்பயும் போல் தான் ஜேகப் போட்டு எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. வெளியே போகிறாங்க. ஜேகப் வந்துட்டு டே வாடா, நான் வேணா கொண்டு வந்து உங்கள் வீட்டில் போடுறேன் அப்படின்றான். என் மக்கு, நான் இருக்கிறதே ஹாஸ்டல் தான் அப்படின்னு சொல்லி டேவும் சொல்லுவான். அப்புறம் ஒய்யன் ஒரு வாட்டே நம்ம வேணா நாங்கள் வேணா வந்தோடனே விட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கேட்பா ஒய்யன். இல்லை பரவாயில்ல, நான் போய்க்குவேன், எனக்கு கையில் தான் அடிபட்டுருக்கு, கால்லலாம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் இப்படிலாம் சொல்லி என்னை பேஷண்ட் ஆக்கிடுவீங்க போலியே அப்படின்ட்டு நக்கலாக சொல்ல 2 பேர் சிரிச்சிட்டு சரின்ட்டு பார்த்துட்ருப்பாங்க. பையனுக்கு வண்டி வந்துடும். அதனால் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு ஜேகப்பும் பார்த்து போடா, போயிட்டு ஃபோன் பண்ணலாம் சொல்லிவிட்டு கிளம்பியிருப்பான். அப்போ டே மட்டும் தான் நின்றுருப்பான். ஏன் நின்றுருக்கான்னா ஜேகே மட்டும் நிற்க சொன்னான்ல, அதனால் நின்றுருக்கான். கிளாஸ் முடிஞ்சு இம்புட்டு நேரம் ஆச்சு. கிளாஸில் ஒரு கக்கா கூட இருக்காது காலேஜுக்குள்ளே. இவன் மட்டும் உள்ளே என்ன பண்ணுறான்னு நினச்சிட்டு இன்றைக்கி அங்கே ஒரு பைக் வருது. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். வந்து நின்றுட்டு ஹார்ன் அடிக்கிறான். திரும்பி பட்டு ஏதோ ஒரு பொறுக்கி பைய அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியும், வேணும்னே நிற்பான். ஜேகே வந்துட்டு மறுபடியும் ஹாரனை ப்ரெஸ் பண்ணுறான். அங்கே இருக்கவங்க எல்லாருமே கடுப்பில் திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் டே மட்டும் திரும்பவே இல்லை. என்னடா அவனுக்கு காது எதுவும் கேட்கலையான்னு சொல்லிட்டு ஜேகே மறுபடியும் ப்ரெஸ் பண்ண போகிறான். அங்கிட்டிருந்து டேட்டேன், இந்தா பையே உன்னையே தானே அந்த பையன் பாப்பா இந்த ஹார்ன் அடிச்சு கூப்பிட்டுருக்கியா, போய் ஹார்ன் அடிச்சு வச்சு அவ வேறு கடுப்பேத்துறியா அப்படின்னு சொல்லி டேட்டை சொல்ல ஜேகே வந்து பார்க்குறான். என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு மறுபடியும் ஹார்ன் அடிக்க போகிறான். ஜேகே இங்கிட்ட இருந்து ஜேகிட்ட வந்துட்டு இந்தாப்பா சும்மா ஹார்ன் அடிச்சிட்டு இருக்க, போய் பக்கத்தில் தான் கூப்பிடுறது அந்த பையனை, சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது சண்டையை போட்டு வந்துடுவாங்க, என் பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுட்டு ஹார்ன் அடித்து விளையாடுறது, அங்கிட்டு போய் விளையாடுங்கடா போங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுறாரு. ஜேகே ஒரே அசிங்கமாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டு கழட்டிட்டு டேவை கூப்பிட்டு ஜேகே வந்துட்டு டேவை ஒரு வழியாக கூப்பிட்டுட்டு டேவோட ஹாஸ்டலுக்கு தான் போகிறான். போய்ட்டு உங்கள் லக்கேஜ்லாம் எடுத்துருவான்னு சொன்னான். டேக்கு ஒரு அள்ளி விட்டுருச்சு. வந்துட்டு நம்ம பஸ் ஏற்றி ஊருக்கு அனுப்பி விட்ருவானோ அப்படின்ட்டு. எதுக்கு அப்படின்னு சொல்லி டே கேட்டுட்டு இருக்கும்போதே நீ போய் லக்கேஜை எடுத்துகிட்டு சொல்லிகிட்ருக்கான். அப்போன்னு பார்த்து ஜேகே கால் வந்துருச்சு. ஜேக்கு அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். டேவும் உள்ளே போயிட்டு லக்கேஜை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். ஜேக்கு திரும்பி பார்த்துட்டு ஏன் என்னை கூப்பிட வேண்டியது தானே, எப்படி நீ இது ஒன்றால் தூக்க முடியாதுன்னு தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் தான் ஃபோன் பேசிகிட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொல்லி டே பாவமாக சொல்கிறான். சரி விடு, நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதிலேருந்து போயிட்டு ஜேகே தூக்கிட்டு வரான். தூக்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு ஆட்டோ பிடிச்சி லக்கேஜ்லாம் ஏற்றி இந்த மாதிரி இந்த அட்ரஸில் போய் நீங்கள் அதை வச்சுருங்கன்னு சொல்லியிருப்பான் ஜேகே. சரின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோவும் கிளம்பிருக்கும். அப்புறம் டேவை திரும்பி பார்த்தா டே வந்து அவனோட பேகை மட்டும் ஷோல்டரில் போடுற பேக் மட்டும் வச்சுருப்பான். அது அவனுக்கு வலிக்கும்ல, ஆல்ரெடி கையில் வேறு அடிபட்டுருக்கு, எதுக்கு அந்த பேக்குன்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு கொண்டை நான் போட்டுக்கிறேன்னு சொல்லி அதை வாங்கி அவன் முதுகில் போட்டிருப்பான். டே பின்னாடி ஏறி உட்கார சொல்லுவான். டேவும் பின்னாடி உட்காந்துக்குவான். என்ன கடுப்போத்தில் அந்த பேக் மேலே டேக்கு பார்த்தாலே எரிச்சலாக வருது. ஏன்னா அவனுக்கும் ஜேகேக்கும் இடையில இருக்கிறதுனால அவனுக்கு பிடிக்கவே இல்லை அந்த பேக்கு. ஜேகே வந்து பேசிட்டே இருக்கான், கேட்டுகிட்டே வரான். டேவும் பதில் சொல்லிட்டே இருக்கான். அப்போ கொஞ்ச நேரம் அமைதியாக போகுது. சரி நம்ம பாட்டாச்சும் கேட்போம்னு சொல்லிட்டு டே எடுத்து காதில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு வரான். இது தெரியாத ஜேகே அவன் பாட்டுக்கு டேட்டை இந்த மாதிரி பேசிட்டு நல்லா மொக்கம் போட்டு வரான். அந்த மொக்கனா அட்வைஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். போய் வந்து பார்த்தா என்னடா திடீர்னு முதுகில் அதிகமாக வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜேகே ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு திரும்பி பார்த்தா டே தூங்கிட்டான். காதில் ஹெட்ஃபோனை மாட்டிகிட்டு. ஜேகே ஏன்டா காதில் ஹெட்ஃபோன் மாட்டிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, நான் பாட்டுக்கு லூஸ் மாதிரி வழிபுற பேசிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்ட்டு அவனோட அப்பார்ட்மெண்ட் முன்னாடி போயிட்டு நிப்பாட்டிட்டு தேவை எழுப்புறான். ஹலோ கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு டேவும் சோப்பா குட் மார்னிங் அப்படின்னா இது ஈவினிங்கடா எந்திரிடா அப்படின்றான். டக்குன்னு ஜேகே வாய்ஸ் கேட்டோடனேவும் டேக்கு டக்குன்னு திக்குன்னு ஆயிடுது, எந்திரிச்சிட்றான். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறேன். அந்த படத்துலலாம் மயக்கத்துலேருந்து எந்திரிச்சு ஹீரோயின்லாம் சொல்லுவாங்கள்ல, நான் யார், நான் எங்கேருந்து வந்திருக்கேன், அந்த மாதிரி எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி டே கேட்குறான். இறங்கு அப்படின்னு சொல்லி ஜேகே திரும்பி பார்க்குறான். அது மாதிரி இறங்கிட்டு பேக்கையும் போட்டுக்கிட்டு நடக்கிறான். லக்கேஜும் அங்கே இறக்கி வச்சுட்டாங்க அந்த ஆட்டோக்காரங்க. அவங்களுக்கு பே பண்ணிவிட்டு அந்த லக்கேஜை வாங்கிட்டு ஜேகே வந்து டேவை கூப்பிட்றான். டே அப்படின்றான். என்ன அப்படின்ற மாதிரி டேவும் திரும்பி பார்க்குறான். இந்த நம்ம காலேஜை பொறுத்த அளவுக்கு நான் ப்ரொஃபஸர், நீ ஸ்டூடெண்ட்,
அதே மாதிரி இங்கே அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு அடுத்து சொல்ல வரேன், அது உங்கள்கிட்டே சொல்ல விடாமல் நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நீங்கள் என் ஹஸ்பண்டுன்னு. இங்கே பொறுத்த அளவுக்கு நீங்கள் யாரோ நான் யாரோ அதானே அப்படின்றான். நம்ம 2 பேரும் ஸ்ட்ரேஞ்சர் இல்லை ஃப்ரெண்டு, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு, இவங்க எல்லாத்தையும் பொறுத்தளவுக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி 3 தடவை சொல்கிறான். ஜேக்கு தலையில் கை வச்சுட்டு ஷூ கடவுளே நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்குறியா அப்படின்றான். பாவம் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். இங்கே எல்லாத்துக்குமே நீயும் நானும் ஹஸ்பண்ட்ஸ் மட்டும்தான் தெரியணும், நம்ம 2 பேரும் ஒரே காலேஜில் இருக்கோன்றது யாருக்கும் தெரியக்கூடாது. இது என்னடா புது கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே லிஃப்ட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கேன்னு பார்த்து நம்ம ஜெமினி வந்துட்டு மச்சான் அப்படின்றான். ஐயோ இவனை வேற நம்ம சமாளிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்துட்டு நீ போ, டேவை கூப்பிட்டு நீ இந்த நம்பருக்கு போ, இந்த ரூம் நம்பருக்கு போ, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். டேவும் சரின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் ஏறி ஜிம்மினை பாவமாக பார்த்துக்கிட்டே போவான். ஜிமினி எதுக்குடா டேவை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன், வழியில் பார்த்தியா கையில் அடிபட்டுருக்குன்னு கூப்பிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே வரான். ஜேகே எந்த பதிலுமே சொல்லாமல் இருந்தால் அப்படி லக்கேஜை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு லமீன்ட்ட லக்கேஜை தள்ளி விட்டுறான். அப்படியே 2 பேரும் ரூமுக்கு வந்துட்டாங்க. பார்த்தா உள்ள டே நிற்கிறான். ஜிமினி வந்துட்டு டேவை பார்த்துட்டு ஹாய் டே அப்படின்றான். டேவும் பவு பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. ஜேகே வந்துட்டு நீ ஹாலில் இரு அப்படின்னு சொல்லி ஜிமினை பார்த்து சொல்கிறான். டேவை பார்த்து நீ அந்த ரூமை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஜிமின் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாரு. என்னடா நடக்குது கைப்புள்ள என்னவா இருக்கும்னு யோசிக்கிறாரு. ஓகே ஜிமின் யோசிக்கட்டும், நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் டைம் நீங்கள் கேட்டது வந்து டேக் குக் BLFF. இது வந்து மின்மினி ஃபிக்ஸ். நான் உங்கள் மின்மினி. பாய்.